ரோஜாவுக்கு தகுதியே இல்ல. செஃப் தாமுவுக்கு அடுத்து நான் தான். குக் வித் கோமாளி பற்றி வனிதா பேட்டி. சினிமாவா இருந்தாலும், அரசியலா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் துணிச்சலாவும், தைரியமாவும் தன்னோட கருத்துக்கள வெளிப்படையா பேசக்கூடிய நடிகையா இருக்கிறவங்க தான் வனிதா விஜயகுமார். சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க, அவங்க பேசக்கூடிய பல விஷயங்களும் இணையத்துல வைரல் ஆகுது. அதனால ரசிகர்கள் இவங்களுக்கு வைரல் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்த வழங்கியிருக்காங்க. இப்போ வனிதா குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பத்தியும், ரோஜா பத்தியும் சொன்ன விஷயம் இணையத்துல பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. நடிகை வனிதா சமீபத்தில குடுத்த பேட்டி ஒண்ணுல, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கேன். அந்த நிகழ்ச்சியில நடுவரா உட்கார்றதுக்கான எல்லா தகுதிகளும் எனக்கு இருக்குது. ஆனா எந்த தகுதியும் இல்லாத ரோஜாவ ஏன் நடுவராக்குனாங்க அப்படின்னு தெரியல. ரோஜா எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும், அவங்களுக்கு நடுவரா இருக்க தகுதி இல்ல. செஃப் தாமுவுக்கு அடுத்தபடியா அந்த இருக்கையில அமர தகுதியானவ நான் தான். இந்த விஷயம் செஃப் தாமுவுக்கே நல்லா தெரியும். இத பத்தி விஜய் டிவில சம்பந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ, "இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல அக்கா. என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து பேசின வனிதா விஜயகுமார், குக் வித் கோமாளில முன்னாடி இருந்த சுவாரஸ்யம் இப்ப இல்ல. எதுக்காக ஜோடி ஜோடியா கூட்டிட்டு வந்து சமையல் நிகழ்ச்சிகள நடத்துறாங்க அப்படின்னு தெரியல. அந்த நிகழ்ச்சியில நெறைய சுவாரஸ்யம் இருக்கும், சிரிப்பு இருக்கும். ஆனா அது இப்போ இல்ல. அதோட மட்டும் இல்லாம, நான் தான் விஜய் டிவி மெட்டீரியல். ஆனா வேற தொலைக்காட்சியில இருந்து வந்த கௌசிக் எப்படி விஜய் டிவி மெட்டீரியல் ஆக முடியும்? அவர ஏன் இந்த நிகழ்ச்சியில நடுவரா வச்சாங்க அப்படிங்கிறதும் புரியல அப்படின்னு வனிதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இந்த பேட்டி இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.